ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் எஸ்கார்டஸ். இது ஒரு டீனேஜ் பொண்ணோட கம்யூனிகேஷன் ட்ராமா. ஆலிஸ்னு ஒரு பொண்ணு ஒரு கிறிஸ்டியன் பிஸ்னஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கா. இவ அவளோட டீனேஜஸில் இருக்கிறனால அந்த வயசுக்கே ஒரு சில உணர்ச்சிகள் வந்துட்டு இருக்கு. இந்த உணர்ச்சிகளை அவள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ படிக்கிற ஸ்கூலில் அவளுக்கு ஏற்பட குழப்பம் என்ன, அந்த உணர்ச்சிகளை அவளால் புரிஞ்சுக்க முடிஞ்சா. இதை பற்றிலாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் எஸ்கார்டஸ். இது ஒரு பியூட்டிஃபுல்லான கம்யூனிகேஷன் மூவி. படம் பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னாக நல்லா க்யூட்டாக இருக்கும். மதங்கள் இந்த உணர்ச்சிகளை என்ன மாதிரி பார்க்குது அது சொல்கிறீங்களே கடைசியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அழகா ஃபனாக ஆடிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க எஸ்கார்டஸ்ங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டமே 2000 டைம் தான். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஏன்னா ஆல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து ஒரு கிறிஸ்டின் மிஷினரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கா. இவன் ஸ்கூல் பார்த்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எந்த ஸ்ட்ரிக்ட்னா அந்த ஸ்கூலில் டீச்சர் இருக்கும், வரப்போகிற பசங்களை பார்க்குறதுக்கு வேலையாக இருக்கும். ஒரு பையன் வந்து பெல்ட் போடாமல் வந்திருப்பான். டே தம்பி, பெல்ட் போடாமல் வந்திருக்க, இந்த அவனுக்கு ஃபைனு. ஏமா ஸ்கர்ட் இந்த அளவுக்கு ஏற்றி போகிறது பாரு, 2 இன்ச் அதிகமாக இருக்குது, இந்தாம்மா உனக்கு ஃபைனு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஃபைனாக போட்டுட்டு இருக்கோம். இதை பார்த்து நான் மீன் பயந்து போயிடுவா. ஆல்ரெடி கீழே ஸ்கர்ட்டை இன்னும் கீழே இருக்குவா. ஆனால் இதெல்லாம் டீச்சர் வர மாதிரி தெரில. ஏமா நைட்டு மெஸ்ஸுக்கு வருவியில், இது கரெக்டாக வந்துட்டு இருக்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு வரீங்க கரெக்டாக டைமுக்கு வந்துன்னு சொல்லிட்டு அப்பயும் மிரட்டி போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு நம்ம ஹீரோயை நம்ம கிளாஸுக்கு போவா. பார்த்து இன்னைக்கு செக்ஸி கிளாஸு. சரி, வேற நாள் சொல்லி கொடுப்பாங்க. பார்த்தா வழக்கம் போல தான் எல்லா ஸ்கூல் மாதிரி மேம்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. பார்த்தா ஸ்கூல்லையே ஃபாதர் மொஃபின் ஒருத்தர் இருப்பார். இவரும் ஸ்கூலுக்கு எக்ஸாம்ஸ் மாதிரி அவராக பசங்க கூட பாடம் எடுத்துட்டு இருப்பாரு. இங்கே பாரு பசங்களா, செக்ஸுங்கிறது இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம் தான். ஆனால் செக்ஸுக்குன்னு சில பவுண்டரிஸில் இருக்குது. அந்த பவுண்டரி தான் கல்யாணங்கிறது. யூஸ்வலாக நம்ம செக்ஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு அடுத்து ஒரு தலைமுறை உருவாக்குறது தான். நமக்குன்னு ஒரு குழந்தை, அதுக்கடுத்து அது ஒரு குழந்தை உருவாக்கும். இதுக்காக மட்டும்தான் செக்ஸ் இருக்குது. அதுக்குன்னு செக்ஸ் எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ண மட்டும்தான் செக்ஸ் பண்ணிக்கணும். ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், கடைசி வரைக்கும் அந்த ஒருத்தரோட தான் வாழணும். இதுக்காக எல்லாமே இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டால் ஒரு பையன் கை தூக்குவான். ஃபாதர், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே சுயன்மன் ஒன்று இருக்கு, அது கரெக்டாக தப்புன்னு கேட்குறப்ப இதை பார்த்து ஃபாதர் கோருது. இங்கே பாடுறா, செக்ஸுங்கிறது எப்பவுமே குழந்தை பத்துக்கு தான் இருக்கணும். அதை தாண்டி வேறு எதுக்காக அதை பண்ண அது ஒரு பாவ செயல். ஸோ மாஸ்டர்பேஷனுங்கிறது ஒரு சின்னு, அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பசங்க பாடம் எடுத்துகிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நம்ம கிளாஸில் வந்து கேட்டுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு ஃப்ரெண்டை ஆரம்பிச்சிருப்பா. ஏண்டி ஃபாதர் சொல்கிற உண்மை தானா, மாஸ்டர்பேஷன் சின்னான்னு கேட்டால் ஆமாடி அதெல்லாம் கரெக்டு தானே. யூஸ்வலாக நான் கூட டைட்டானிக் படம் பார்த்தேன். டைட்டானிக் படத்தில் ஒரு கார் சீன் வரும்ல, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம்ப்பா, இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதுக்கு மேலே இருக்கா. இதையெல்லாம் பார்த்து நம்ம எனக்கு அந்த வயசு ஒரு குழப்பமாக இருக்குது. வீட்டுக்கு வந்து அதை பற்றி வச்சுட்டு இருக்கா. அப்போ தான் ஐடியா வருது, சரி நம்மளோட கம்ப்யூட்டர் இருக்கே அது சர்ச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுவா. பார்த்தா அவங்ககிட்ட ஏலோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் சேட்டிங் பண்ணலாம். ஃபுல்லாக 18+ தான். யார் வேணால் யார்கிட்ட வேணாலும் டவுட் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் செக்ஸை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா ஒரு பைபிளில் ஃபோட்டோ அனுப்பிட்டுருக்கு. பார்த்தியா இதை இந்த மாதிரி பண்ணணும், இதில் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்பிட்டு இருப்பானா. இதை பார்த்து நம்ம ஒரு ஃபீல் வந்துட்டுருக்கு. அவளுக்கு அவளே மாஸ்டர்ஸ் மூணு அடிச்சிட்டு இருப்பா. அதுக்காக கையை கீழே கொண்டு போகிறப்ப கரெக்டாக அம்மா கூப்பிட்றாங்க. ஆலி சீக்கிரவா, சாப்பாடு டேச்சும் கூப்பிட்றப்ப இருமான்ட்டு ஓடி வந்துடுவா. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்கூலுக்கு போவா. பார்த்தா ஸ்கூல் ஃபுல்லாக இவ்வளோ பார்த்து பேச்சா இருக்கும். பார்த்தா ஸ்கூல்லையே ஆடுன்னு ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு நம்ம மீனுக்கு ஆகவே ஆகாது. ஃபுல்லாக நம்ம மீனை பற்றி பொலை கிளப்பி விட்டுருப்பான். அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து நம்ம மீனை பார்த்து, ஏண்டி ஆலிஸு உனக்கு அந்த ஆடங்கிற பையன் நடுவில் டாஸிங் சலாட் ஆரம்பிச்சாமே, அது உண்மையான்னு கேட்டால் இவளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னது டாஸிங் சலாடா, அப்புறம் எனக்கு என்னமே தெரியாதுன்னு சொல்கிறப்ப, நடிக்காதடி எல்லாம் பண்ணியிருப்பீங்க, சரி இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அந்த பொண்ணு படம் கிளம்பி போயிடுறா. நான் மீனுக்கு அப்போ ஒன்றும் புரியாமல் இருக்குது. சரி உடனே அங்கேருந்து அந்த ஆடங்கிற பையனை பார்க்க போவா. அந்த பையனை பார்த்து ஆல்ரெடி கமிட்டடு. டேய் ஸ்கூல் ஆடா பரப்பி விட்ருக்க, என்னமோ டாஸிங் சலாட்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்னத்துன்னு கேட்டால் என்னது டாஸிங் சலாட்டா, நான் அவனை அந்த மாதிரி சொல்லவே இல்லை, தேவையான நடந்து பேசாதுன்னு சொல்லி அந்த பையன் நான் கிளம்பி போயிடுவான். இதை பார்த்து நான் மீனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. பார்த்தா அன்றைக்கி அவன் ஸ்கூலில் பாவம் அனுப்பினாலே வாரம் பசங்களை ஃபாதர்கிட்ட வந்து பாவம் அனுப்பி வைக்கலாம். இதை பார்த்து நான் மீன் பயந்து போயிடுவா. ஏன்னா நேற்று ஃபாதர் சொன்னதுமே தாண்டி அவன் சுயன்மை பண்ண போயிருப்பாள். இதை பார்த்து பயந்து போயிருப்பா. ஃபாதர்கிட்ட சொல்லாமல் நம்ம சொல்லி தயக்கத்தில் அங்கே போவா. ஒரு ஃபாதர்கிட்ட அதை போய் சொல்லாமல், சாரி ஃபாதர், இந்த வாரம் எங்கள் அப்பாவை மதிக்கலை, தெரியாமல் ஏற்றி பேசிட்டேன், அதுக்காக பாவம் அனுப்பி தாங்கன்னு சொல்கிறப்ப அவர் பாவம் அனுப்பி தருவார். ஒரு உடனே அங்கே சர்ச்சுக்கு போய் கடவுள்னு மனுப்பி வைப்பா. கடவுளே என்னை மன்னிச்சிருங்க, நான் ஃபாதர்கிட்ட போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அவள் இந்த அளவுக்கு மதத்தில் முடி போயிருப்பா. பார்த்தா அடுத்த நாள் இவங்க ஸ்கூலோட ட்ரிப் இருக்குது. ரிலீஜியஸாக சும்மா ஒரு 1 வீக் கேம்பிங் கொடுப்பதாக இருப்பாங்க. சரி நம்ம மீறில் அந்த கேம்பிங் போயிருப்பா. பார்த்தா ஸ்கூலோட சீனியர் பசங்களாக இருப்பாங்க. அதில் முக்கியமாக கிறிஸ்துவர் பையன் இருப்பா. இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அந்த பையனை பார்த்தோன்னே நம்ம பிடிச்சி போயிடும். அந்த வயசுக்கு ஒரு சில உணர்ச்சிகள் அந்த பையனை பார்த்து வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த பையனை பார்த்துட்டு இருப்பா. இங்கே பாரு பசங்களா, இந்த ஒரு வாரம் கேம்புங்கிறது நல்லது தான், நீங்கள் உங்கள் மனசோட பேசலாம், உங்கள் மனசை எந்த ஒரு கவலை இருந்தாலும் சரி, இந்த கேம்புக்கு போகிறப்ப அந்த கவலை இருக்காது, எல்லாமே தெளிவாக இங்கேருந்து போகலான்னு சொல்லி பசங்க இன்ட்ரோ பண்ணிட்டு இருப்பாரு. சரி நம்ம அங்கேருந்து அவளுக்காக கொடுத்து ரூம் போவா. பார்த்து இதுக்குள்ள இன்சார்ஜா நீனும் ஒரு பொண்ணு இருப்பா. அவள் தான் எல்லா பசங்களும் லீடர் மாதிரி பார்த்துட்டு இருப்பா. நம்ம மீனில் பார்த்து, இங்கே பாருமா, இந்த கேம்பிங்கில் யாருமே இந்த எலக்ட்ரிக் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது, உங்கள்கிட்ட வாட்ச் ஃபோன் இருந்தாலும் சரி என்கிட்ட கொடுத்துரு, இருந்தால் தான் சொல்கிறப்ப நம்ம வீட்டை பார்த்து ஃபோன் இருக்கும்.
இருக்கும். பட் அந்த ஃபோனை கொடுக்காம அவள்கிட்ட வாட்ச் மட்டும் தான் இருக்கும். இந்தாங்க என்கிட்ட வாட்ச் தான் இருக்குது, இதை வச்சுக்கோங்கன்னு ஃபோனை மறைச்சி வச்சுக்குவா. அதுக்கப்புறம் பார்த்தா குரூப்பாக பிரிச்சுட்ருவாங்க. ஒவ்வொரு பொண்ணுமே ஒரு குரூப்பில் இருக்க மாதிரி இருக்கும். சரி இவன் செக் பண்ணி பார்த்தா இவது ஃபஸ்ட்டு குரூப்பு. அந்த குரூப்புக்கு லீடராக அந்த கிறிஸ்துங்கிற பையன் தான் இருப்பான். இதை பார்த்து செமையாக போச்சு. அந்த பையன் கூட உட்காந்து அந்த கேமரா கலந்துக்குவா. அங்கே போனாலுமே ஃபாதர் அதே வேலை பண்ணிட்டு இருப்பாரு. பசங்களை கூப்பிட்டு ஆதாத்த அடிச்சிட்டு இருப்பாரு. வாழ்க்கைனா இது அதுன்னு அவர் பாடம் எடுத்துட்டு இருப்பாரு. கடுப்பான ஹீரோயின் கிறிஸ்டியனை பார்த்துட்டு இருப்பா. தென் போதையில் முடிஞ்சதுக்கப்புறம் கேண்டீன் போவா. அங்கேயும் சாப்பிட்றப்ப கிறிஸ்டியனை பார்த்துட்டு இருப்பா. இவளுக்கு அந்த பையனோட ஒரு நீர் வந்திருக்கும். அந்த பையனை பார்த்தோன்னே ஒரு ஃபீல் வந்துருக்கும். உடனே நைட் அங்கேருந்து வேகம் ஓடி போய் அவர் ரூமில் உட்காந்துக்குவா. பார்த்தா அவகிட்ட ஒரு பழைய ஃபோன் இருக்குல்ல, அது ஸ்னேக் கேம் இருப்பா. அப்போ அந்த ஃபோன் மெசேஜ் வந்து லைட்டாக வைப்ரேட் இருக்குமா. இதை பார்த்து இவளுக்கு ஒரு ஐடியா வந்துட்டுருக்கு. ஹே இது வைப்ரேட் ஆகுது, இதை வச்சு அதுக்கு யூஸ் பண்ணுன்னு சொல்லி அவள் பிரயோகப்பட்டு கொண்டு போவா. அது வைப்ரேஷன் ஆக ஒரு ஃபீல் கிடச்சிட்டு இருக்கு. அதை பார்த்தா ரொம்ப ஆர்வசமாயிட்டு இருக்கா. பார்த்தா அடுத்த காலாயிரும். எகெயின் ஃபாதர் காலையில் எல்லா பசங்களும் கூப்பிட்டு கடல் பாட போட்டுட்டு இருப்பாரு. வேற எல்லாம் மீறணும் அந்த பாட்டில் மாட்டிட்டு இருப்பா. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சின்னதாக ட்ரெக்கிங் போகிறா இருப்பாங்க. சும்மா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறப்ப பக்கத்தில் பார்த்து ஒரு பொண்ணு இருப்பா. லைட்டாக கல் தட்டி விட்டு கீழே விட்டு போகலாம். அப்போ அந்த கிறிஸ்துங்கிறப்ப இந்த பொண்ணு பிடிச்சிருவான். இதை பார்த்து ஈனுக்கு ஒரு ஐடியா வருது. ஓ தட்டிட்டு கீழே அந்த பையன் முடிப்பானா, அப்போ நம்மளும் விழுவோன்னு சொல்லிட்டு வெளியே கீழே விழுவாளா. இவன் நினச்ச மாதிரி அந்த பையன் பக்கத்தில் வருவான். ஏமா பார்த்து போகிறது இல்லையா, ஓ காலட்டு பிடிச்சா, சரி நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை மீன் தூக்கிட்டு போகிறான். இதை பார்த்து நான் மீன் செம்மா போய் போச்சு. அவனை நினச்சி கூட பார்க்கல. அது போல் நம்ம ஹீரோயின் லைட்டாக டெம்ட் ஆயிடுவா. கிரீஸ் என்ன இறக்கி வரீங்களா, நான் ரூமுக்கு போகணுன்னு சொல்லி வேகமாக போகலாம் பாப்பா. இப்போ லைட்டு ஃபீல் ஆயிடுச்சு. சரி உடனே இதை பண்ணிடுவான்னு சொல்லி அவட வைப்ரேட்டர் ஃபோன் இருக்கும்ல, அந்த ஃபோன் எடுத்து திரும்ப போனான்னு பாப்பா. பட் கரெக்டாக அப்போதைக்கு அது நீனாங்கிற பொண்ணு வந்துடுவா. ஹே ஃபாதர் எல்லா பசங்களையும் குரூப் ஃபோனோட கூப்பிட்டுருக்காரு, நீ எங்கே வந்துட்டு சொல்கிறப்ப இவ்வளோ ஃபோனை டேபிள் வச்சு வச்சுருவா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து அவனுக்கு மெசேஜ் வந்துடும். அந்த வைப்ரேஷன் சவுண்ட் அந்த பொண்ணு கேட்டுரும். அடி பாவி, நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், ஃபோன் வந்து கொடுத்துன்னு சொன்னேன்ல, பட் யாருக்கு தெரியும் மறைச்சி வச்சிருக்கேன், ஃபோனை குறின்னு சொல்லிட்டு ஃபோனை இங்கே வச்சுக்குவா. தென் ஃபாதர்கிட்டே போட்டு கொடுத்துருவா. பார்த்தா எல்லா பசங்களும் வச்சு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. குரூப் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஃபாதரை மீன் கூடுவார். ஹே ஆலிஸ், இந்த மாதிரி யாருக்கு தெரியாமல் திருத்தனா ஃபோட்டோ வச்சு நிற்காமே, அது ரொம்ப தப்பு. இதுக்கு பனிஷ்மெண்ட்டா இந்த 1 வீக் நீ க்ளீன் பண்ணி வாங்கணும். போ கேண்டீன் ஏரியாவுக்கு போ, எல்லாத்தையுமே தொடச்சி க்ளீன் பண்ணி சொல்கிறப்ப இவள் சரி அந்த இடத்துக்கு போவா. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபாதர் ரூம் போவா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரை பார்த்து இவளுக்கு ஆசை வந்துருது. ஏன்னா இப்போ வரைக்குமே இவளுக்கு ஒரு மீனிங் தெரியவே இல்லை. பசங்களை இவ்வளோ அந்த ஆடங்கிற பையனை சேர்த்து வச்சு ஒரு மீனிங் சொன்னாங்களே, அதை சர்ச் பண்ணி பார்ப்போன்னு ஃபாதரோட கம்ப்யூட்டர் எடுப்பா. எங்கன்னா அந்த குரூப் சாட்டில் ஆன் பண்ணி அதை கேட்டு பார்ப்பா. பார்த்தா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மீனிங் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏ அதுக்கெல்லாம் நீ கேன்னு அர்த்தம் இல்லைப்பா, அதுக்கு இந்த அர்த்தம் இந்த மாதிரி ஒருத்தனை சொல்லிட்டு இருப்பாங்களா. இது பார்த்து ஹீலிங் ஒன்றும் புரியாமல் இருக்குது. கரெக்டாக அப்போதைக்கு யாரோ ஒருத்தர் நடந்துற மாதிரி இருக்கும். பயந்து போன நம்ம ஹீரோயின் சாட் க்ளோஸ் பண்ணாமல் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி அங்கே ஓடி போயிடுவா. பார்த்தா நைட்டு ஃபாதர் எல்லா பசங்களும் கூடுவார். இங்கே பாரு பசங்களா, இந்த கேம்புக்கு வந்தது காரணமே உங்கள் கவலையில் போகிறது தான். உங்கள் எல்லாரும் தனித்தனியாக குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் பசங்களா தனித்தனி புரிஞ்சு போங்க. உங்கள் மனசில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி அதை மனசு விட்டு பேசுங்க. கூட இருக்கிறவங்க கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்லுங்கள். எல்லாம் குரூப்பை பிரிங்கன்னு சொல்கிறப்ப எல்லாம் குரூப்பாக போயிடுவாங்க. பார்த்தா நம்ம ஈன் குரூப்பில் அந்த கிறிஸ்துங்கிற பையன் இருப்பான். கூட இருக்கிற பொண்ணுலாம் அவள் கவலை சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா அழுதுகிட்டு ரொம்ப மோஸ்ட்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து ஈனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அட பாவிங்களா, ஒவ்வொருத்தருக்கும் சோக கதை இருக்கே, நமக்கு அந்த மாதிரி ஒரு கதையும் கிடையாது. சரி நம்மளாம் அழுதுன்னு சொல்லிட்டு நம்ம அழுது விட்டுட்டு இருக்கா. என்கிட்ட ஒரு நாய் இருந்துச்சு, அந்த நாய் மேலே உயிருக்கு கால் வச்சிருந்தேன், ஆனால் நான் இறந்து போச்சுன்னு சொல்லி ஃபேக் அழுதுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து கிறிஸ்துங்கிற பையனுக்கு லைட்டாக வருத்தமாக இருக்கும். பார்த்தா அடுத்த நாள் கேண்டீன்லேயே சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக ஃபாதர் அங்கே வந்துடுவார். டேய் நேற்று எவனோ ஒருத்தி ஆஃபீஸ் ரூம் வந்திருக்கீங்க, என் பர்மிஷன் இல்லாமல் என் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அது போல் தேவையில்லாமல் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க, எவன்டா அது கேட்குறப்ப நம்ம திட்டு முடிச்சுட்டு இருப்பா. பார்த்தா பக்கத்தில் ஃப்ரெண்டாக லாரா இருப்பா. அவளுக்கு நம்ம மீன் பார்த்து தெரிஞ்சு போச்சு இது யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருப்பா. ஃபாதர் பசங்களை பார்த்து இங்கே பாருங்கள், யாராக இருந்தாலும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. இன்கேஸ் அதை மறைச்சிங்கன்னா கடவுளுக்கு எதிரான ஒன்று, கடவுள் கண்டிப்பாக ஒன்று தண்டிப்பார். யாரும் கேட்குறப்ப எவனும் சொல்கிற மாதிரி தெரில, நான் மீன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பா. பார்த்தா ஸ்கூல்லையே பசங்களை கூப்பிட்டு இருப்பாரு. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஃபாதர் கிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி மீரையின் ஃபாதர் பார்க்க போயிருப்பா. ஃபாதர் எனக்கு சில உணர்ச்சிகள் வந்துட்டுருக்கு, பசங்களை பார்க்குறப்ப என்ன ஒரு ஃபீல் வந்துட்டுருக்கு, இது என்ன பண்ணு கேட்டால் இங்கே பாருமா, இதெல்லாம் சாத்தனோட வேலை தான். நீ அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்த முட்டினா சாத்தம் கடுமையாயிருவேன் புரியுதுன்னு கேட்டு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. நான் மீன் ஒரு மாதிரி குழப்பத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. பார்த்தா பசங்களாம் அந்த ரூம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டையாக எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்ப அப்போ கிறிஸ்தை பார்ப்பா. இவளுக்கு அந்த கிறிஸ்து நடுவில் சின்ன ஒரு பழக்கம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேண்டீன் க்ளீன் பண்ணுறவள இருக்குல்ல, இவளுக்கு சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த ஆடங்குற பைப்பில் வந்து வெளியே குப்பை கூட்டிகிட்டு இருக்கோம். இதை பார்த்து ஈனு கோவந்து வருது. டே உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை, எனக்கு குப்பை எடுத்து ஊட்டிகிட்டு இருக்க, என்ன போய் ஸ்கூல் பரப்பி விட்டுட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை கேட்குறப்ப ஆமாடி நான் அப்படி தான் பண்ணுவேன், ஏன்னா நீ ஒரு இழிச்சு வை என்னவோ பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு குப்பையை கூட்டிகிட்டு போயிருப்பாள். பார்த்தா அந்த குப்பையிலேயே ஒரு கயிறு இருந்திருக்கும். அதில் அந்த பைப்பில் பேர் தான் போட்டிருக்கோம். எதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி அந்த கயிறு எடுத்து வச்சுக்குவா. அதுக்கப்புறம் அவள் பாட்டு கிச்சனுக்குள்ளே போய் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ ஜன்னலே பார்க்குறப்ப அந்த நீலங்கிற பொண்ணு இருப்பா.
இருப்பா. அவ கூடவே அந்த ஆடம்பர பையன் இருப்பான். பார்த்து 2 பேரும் கிஸ்லாம் பண்ணிக்கிட்டு கச்சடம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இவளுக்கு கஷ்டமா இருக்கு. அடி பாவி, என்கிட்ட ஒழுக்கு பேசிக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கா. பட் பரவாயில்ல, பார்க்க அழகாக தான் இருக்கே, செம ஃபீலாக இருக்குன்னு சொல்லிட்டு அது நேரில் பார்த்துட்டு இருக்கா. அதை பார்க்க இவளுக்கு ஃபீல் வந்துட்டு இருக்கு. பார்த்தா கையில் மாப்பு இருக்கும்ல, அந்த மாப்பை காலுக்கில் வச்சுக்கிட்டு ஆளாக சமைட்டு இருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு போய் சிஸ்டர் அங்கே வந்துடுவாங்க. வேறு வழித்தில் நம்ம ஹீரோயினும் க்ளீன் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு லாரா பார்க்க போவா. லாரா, உனக்கு தெரியுமாடி, அந்த நீனாங்கிற பொண்ணு இருக்கால, அவளை ஆடமும் கசகசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நான் 2 கண்ணால் பார்த்துன்னு சொல்கிறப்ப அந்த லாராங்கிற பொண்ணு நம்பிக்கை இருக்காது. ஏண்டி, நீயே ஒரு பொய்க்காரி, நீ தானே ஃபாதரோட கம்ப்யூட்டரில் போய் பார்த்தது, ஆனால் அதை அப்படியே ஆடி சொல்லாமல் அமைதியாக இருக்க, நீ ஒரு பொய்க்காரின்னு சொல்லி கண்டுக்காம கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து இன்னும் ஒரு கஷ்டமாயிரும். சரி, அவள் நினச்சா நமக்கு என்ன, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி ஃபாதர் ரூம் போவா. அந்த ரூம் போய் க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ தான் அந்த ஆடம் கிட்ட வந்து ஒரு கயிறு எடுத்தால, அந்த கயிறு ஞாபகம் வருது. நிறைய வாட்டி இந்த ஆடம் பைபிள் நான் ரொம்ப எடுத்துருக்கு, இந்த வாட்டி நம்ம தான் பண்ணுவோம், அவன் தரமாக செய்வோம்னு சொல்லிட்டு ஃபாதரோட கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதுக்கு அந்த கயிறு வச்சு விட்ருவா. இன்கேஸ் ஃபாதர் வந்து பார்த்தா அந்த பையன் தான் பார்த்தா அர்த்தமாயிரும்ல, அதுக்கு அந்த கயிறு வச்சுட்டு போலாம் பார்ப்பா. கரெக்டாக அப்போதைக்கு அங்கே ஃபாதர் வந்துருவார். பயந்து போன நம்ம ஹீரோயின் பக்கத்துக்கு ஒரு ரூமில் வச்சுக்குவா. ஃபாதர் இங்கேருந்து போனதுக்கப்புறம் இங்கேருந்து போகலாம் பார்ப்பா. ஒரு வந்தோடனே ஃபாதர் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் பண்ணி ஒரு பலான படத்தை பார்த்துட்டு இருப்பாரு. இதை பார்த்து ஈனிக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அட பாவி மனுஷா, ஊர் ஃபுல்லாக உபதேசம் பண்ணிக்கிட்டு இந்த நாள் பண்ணிட்டு இருக்கானே, இதெல்லாம் பார்த்து செம கடுப்பாயிருச்சு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுக்கிறா. ஃபாதர் நம்மக்கிட்ட எல்லாம் தப்புன்னு சொன்னார், ஆனால் அந்த ஃபாதரு இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நீனாங்கிற பொண்ணு இதை பேச யோகிய மாதிரி பேசியிருந்தா. பட் பார்த்து அவளே ஆட கூட பழகிட்டு இருக்கா. அப்போ இங்கே யாரும் யோகியம் கிடையாது, நம்மகிட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், நம்மளும் தான் பண்ணுவோம்னு சொல்லி எப்படி அங்கே கிளம்பி போயிடுறா. இவளுக்கு பிடிச்சது யார், கிறிஸ்தானே. அந்த பள்ளி தனியாக கூட்டு போய் அந்த பள்ளி கிறிஸ்தன் இருப்பாளா. இதை பார்த்து அந்த பள்ளிக்கு டெம்ட் ஆயிரும். அவனே ஒரு மாதிரி ஆக்கூடாயி, சாரி என்னால் இந்த மாதிரி பண்ண முடியாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு அந்த பையன் வந்து கிளம்பி போயிடுவான். இதை பார்த்து லைட்டாக கஷ்டமாக இருக்கும். சே, அவன் பர்மிஷன் வாங்காமல் நம்ம கிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம தப்புன்னு சொல்லி லைட்டாக வருத்தப்பட்டு இருப்பா. பார்த்தா எனக்கு நைட்டு கேம்ப் மாதிரி போயிட்டுருக்கோம். எல்லா பசங்களும் உட்காந்துட்டு பாட்டில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இந்த கேம்ப்லேயே இருந்தால் கண்டிப்பாக நம்ம பைத்தியம் முடிச்சிடும், வேற எங்கேயும் வெளியே போகும்னு சொல்லி அந்த கேம்ப் பக்கத்தில் ஒரு பார் இருக்கும். சரி, அந்த பாரில் போய் சரக்கடிக்கலான்னு இருப்பா. பட் இவ போட்டுக்கிறது ஸ்கூல் யூனிஃபார்மில், இல்லைனா அந்த பாரோட சரக்கு தர மாட்டேன்னு சொல்லுவார். பார்த்தாலும் பக்கத்துலேயே ஒரு டாம்பாய் லேடி இருப்பாங்க. அவங்களுக்கு நான் மீன் பார்த்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏம்மா, நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறியா? நானும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன், கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி. இன்னொரு ஸ்கூல் அப்படி தான் இருக்கா, இது நான் வந்துடுன்னு சொல்லி அவள் சரக்குலாம் வந்துடுவா. நான் மீன்கிட்ட ஜாலி பேசிட்டு இருப்பா. இங்கே பாரு, அது ஸ்கூல் எப்பவுமே இப்படி தான் இருக்கும், பொண்ணுன்னா அப்படி இருக்கணும், பையனை எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி பண்ணால் ஒழுக்கணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காத, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாழ், இது ஓ வாழ்க்கை. பாரு, எனக்கு ஒரு பொண்ணை லாங்காக வச்சுன்னு சொன்னாங்க, எனக்கு அது பிடிக்கல, ஷார்ட்டாக வச்சுருக்கேன், இந்த மாதிரி தான் பண்ணுன்னு ஜாலியாக மீட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பைக்கில் நம்ம மீன் கொண்டு வந்து கேம்ப் விட்டுருவாங்க. சரி, நம்ம ஹீரோனும் அங்கேருந்து போகிறா இருப்பா. அப்போ தான் ரொம்ப நாள் டவுட் இருக்குல்ல, அந்த டவுட்டை கேட்டு வைப்பா. ஆமாம், பசங்களும் பேசியிருந்தாங்க, ஏதோ டாஸிங் சம்மோன் சேலடுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு மீனிங் என்ன கேட்குறப்ப அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஓ, உனக்கு இது மீனிங் தெரியாதா? இதுக்கு மீனிங் என்னென்னா ஒருத்தவங்க டிக்கி லீக் போடுறதுன்னு அர்த்தம். இப்போ புரியுதான்னு கேட்டால் அதை பார்த்து அவளுக்கு சிரிப்பு வந்துட்டுருக்கு. ஓ, இதான் அர்த்தமா? இதை சொல்லி தான் பசங்களும் நம்பிட்டுருக்காங்க. சரி அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அவளோட கேம்ப்குள்ளே போயிடுறா. பார்த்தா அடுத்த நாள் காலையிரும். பசங்கள்லாம் வழக்கம் போல் காலை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஃபாதர் வந்து அந்த அடப்பையில் வைப்பார். ஏண்டா, உன் கைதே கம்ப்யூட்டர் இருந்துச்சு, நீ தானே படம் பார்த்தது, எவனோட வாடான்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிட்டு போயிடுவார். இந்த விஷயம் ஸ்கூல் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கோம். நான் மீனோட ஃப்ரெண்டாக லாரா வந்து ஈண்ட பேசிட்டு இருப்பா. சாரடி, என்ன மன்னிச்சிரு, நான் கூட நீ தான் பண்ணி பண்ணிச்சிட்டு இருந்தேன், பட் பார்த்து ஆடான பண்ணியிருக்கானா, என்னை மன்னிச்சிருன்னு அவள் சாரில் கேட்டுட்டு இருப்பா. இதை பார்த்து இன்னும் ஹாப்பியாக இருக்கும். தென் ஃபாதர் வந்து பசங்களை பார்த்து பேசிட்டு இருப்பாரு. பசங்களா, ஒரு வழியாக இந்த 1 வீக்கான கேப் முடிஞ்சிருச்சு, இந்த கேப் முடிஞ்சதுக்கப்புறம் 4 ஸ்கூல் ஆரம்பிக்கும். யாருக்காவது குறை இருந்தாலோ இல்லை பேசணும்னு வச்சு நான் வந்து பேசலாம், யார் பேசுகிறேன்னு கேட்குறப்ப ஒருத்தந்து பேசிட்டு இருப்பாங்க. கடைசியில் நம்ம ஹீரோயின் அவையில் பேசிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம மீன் மனசுக்குள்ள நிறைய கோவங்கள் இருந்துச்சுல, அந்த கோவத்தில் பேசிட்டு இருப்பா. இங்கே இருக்க யாருக்கு அந்த ஒரு பொறுமை கிடையாது, ஒருத்தவங்களுக்கு இருந்தாலும் ஹர்ட் ஆகும், இல்லை பார்க்கறதே கிடையாது. ஒரு ரூமர் இருந்துச்சுன்னா அந்த ரூமர் பரப்பி விட்டுருக்கோம், எல்லோரும் திருந்துங்கன்னு சொல்லி என்ன பேசிகிட்டு இருப்பா. ஃபயர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப பசங்க கை தட்ட மாட்டாங்க. பல்பவன் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. ஒரு நாள் வந்து கேபிங் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் வந்து ரெகுலர் ஸ்கூல் ஆரம்பிக்கும். நான் மீன் காசுக்கு போயிட்டு இருக்கிறப்ப பார்த்து கிறிஸ்ங்கிற பையன் இருப்பான். அந்த பையனை பார்த்து லைட்டு தயக்கமாக இருக்கும். மெதுவாக அந்த பையன் கிட்ட போய், ஹே கிறிஸ், என்னை மன்னிச்சிரு, உன் பர்மிஷனை கேட்காம கிஸ் பண்ணிடக்கூடாது, என்னை மன்னிச்சுன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் இருக்குது. சொல்லப்போனால் நானே பண்ணலாம் தான் இருந்தேன், விளையாட்டு தயக்கம் இருந்துச்சு, அதான் பண்ணாமல் போயிட்டேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து செம்ம போச்சு. அப்போ கண்டுபிடிக்காம கேட்குறப்ப அதை பார்த்து அவனை போயிடுவான். நான் மீன் ஆக் பண்ணி ஜாலியாக கிளம்பி போவான்.
பார்த்தா ஸ்கூலில் பாம்பு பிளான் வந்துடுது. நான் மீன் சேர்னு சர்ச் ஃபாதரை பார்க்க போவா. ஃபாதர் கிட்ட பாம்பு கேட்பா, ஃபாதர் இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், யாரும் பார்க்கக்கூடாத படத்தை பார்த்துட்டேன். அந்த படத்தில் ஒரு ஆணை பொண்ணு இருந்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெளிவு சொல்லிட்டு இருப்பாளா. இதை பார்த்து ஃபாதருக்கு ஆச்சரியமா இருக்கு. அவள் ஆக்சுவலி என்ன படம் சொல்லுவானா, அன்னைக்கு ஃபாதர் பார்த்துருந்தார்ல அந்த படத்தை அப்படி சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்து ஃபாதர் கல் விட்டுருச்சு. ஐயோ நம்ம பார்த்தது இந்த பொண்ணு பாட்டா போலியே, ஒரு அசிங்க போச்சு குமாருங்கிற மாதிரி. சரிம்மா கடவுள் உனக்கு பாம்பு அனுப்பி தருவார், இதை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாட்டி இங்கேருந்து போமான்னு மனு கொடுத்து அனுப்புவார். இதை பார்த்து ஹீனுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். இப்போ தான் அவளுக்கு இதை பற்றி ஒரு புரிதல் வருது. மாஸ்டர் பேஷன் ஒரு பாவம் கிடையாது, அது நமக்கு பிடிச்சது எப்போனா பண்ணிக்கலாம், யாரெல்லாம் பண்ணலான்னு சொல்லி அவள் ஹாப்பியாக வீட்டுக்கு போவா. உடனே டிவி ஆன் பண்ணி டைட்டானிக் படத்தை பார்ப்பா. அவள் ஃப்ரெண்டோடு சொல்லியிருந்திருப்பா, டைட்டானிக் படத்தில் ஒரு காஸ்டியூம் வரும், அதெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது ஸ்கிப் பண்ணி இருந்திருப்பாள். பட் நம்ம மீனுக்கு அதை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. அந்த படத்தை போட்டு அவளுக்கு அவளே ஹாப்பியாக சுயன்மா பண்ணிகிட்டு இருப்பா. இதோட எஸ் காட் எஸ்ங்கிற இந்த ஒரு படம் முடியுது. சீரியஸ்லி ஒரு ஃபன்னான மூவி. இது ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிமு 2017 டைமில் 11 நிமிஷத்துக்கு இது ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்து நிறைய பேர் ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு படம் எடுத்திருந்தாங்க. அதுதான் 2019 ரிலீஸ் ஆன இந்த ஒரு படம். அது போய் இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருந்தது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர நான்சிங்கிற பொண்ணு. அந்த சீரிஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்தா. அதனாலேயே இந்த படம் ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் போங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.